இந்த 3 அறிவுரைகளை உங்களோட வாழ்க்கையில பழக்கத்துக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களால பல மாற்றங்களை பார்க்க முடியும் கண் கூட. இதை நான் அனுபவப்பட்டதுனால சொல்றேன். அது என்ன 3 அறிவுரைன்னு கேக்குறீங்களா? ராவணன் கூறிய அறிவுரைகள். இறக்கும் தருவாயில போர்க்களத்துல வீழ்ந்து கிடக்கக்கூடிய ராவணன் கூறிய முக்கியமான 3 அறிவுரைகள் கேளுங்க. முதல் அறிவுரை, நல்ல செயல்களை எப்போதுமே தாமதப்படுத்தாத, நல்ல செயல்களை உடனடியாக செய்துவிடு. கெட்ட செயல்களை எப்படியாவது தாமதப்படுத்து, காலம் அதுக்கு முடிவு கட்டும். 2வது அறிவுரை, உன்னோட சிந்தனைக்கும் உன்னுடைய கருத்துக்கும் எதிர்மறையான கருத்துக்களை கொடுக்கக்கூடியவங்களை எப்பவுமே உன் கூட வச்சுக்கோ. அப்போதான் நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதை சுட்டி காட்டுறதுக்கு அவங்க கூடவே இருப்பாங்க. 3வது மிக முக்கியமான அறிவுரை, உன்னுடைய காவல்காரன், சமையல்காரன், தேரோட்டி மற்றும் உன்னுடைய சகோதரனை ரொம்ப நல்லபடியா கவனிச்சுக்கோ. ஏன்னா நீ எப்பேற்பட்ட கொம்படா இருந்தாலும் உன்னை அழிக்கக்கூடிய வல்லமையும் சூக்ஷமும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி எளிமையா சொல்லணும்னா, நம்ம வீட்டு குக்கு, நம்மளுடைய மெய்டு, நம்மளுடைய பவுன்சர், நம்ம வீட்டு செக்யூரிட்டி, நம்ம தோட்டக்காரர், நம்ம வீட்டு டிரைவர், இவங்களை தான் குறிப்பிடுறாரு ராவணன். ஆண்டவனுக்கே இந்த தமிழ் மன்னனை வீழ்த்துவதற்கு 13 நாட்கள் தேவைப்பட்டது போர்க்களத்துல. ராமன் லட்சுமணன்ட்ட இங்கு உண்மையான வீரர்கள் நீயோ நானோ அல்ல, அங்க வீழ்ந்து கிடக்கும் ராவணன் தான் சொல்ல அவரிடம் போய் அறிவுரை பெற்றுவா அப்படின்னு லட்சுமணன் சொல்லி அனுப்புறாரு. அப்போ ராவணன் லட்சுமணனுக்கு இந்த அறிவுரையை கொடுத்துட்டு இறக்குறாரு. இது உங்களுக்கு பயன்படலானோ உங்களை சார்ந்தவங்களுக்கு அதை பகிருங்க, அவங்களுக்கு இது பயன்படும். ராவணனுடைய இந்த அறிவுரைகள் பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல கண்டிப்பா பதிவு செய்யுங்க. ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டை நான் படிப்பேன்.